பாரிஜாதம் 29. சர்வா என்ன சமாதானம் சொன்ன போதும் அஞ்சுவின் முகம் தெரியாது இருக்கவும், நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா அஞ்சு என்றான் மனைவியை தன் புறமாக திருப்பி. ஹா, என்ன கேட்டீங்க? நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? இதுவரை நான் மட்டும்தான், ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தேன். இப்போ உனக்கு எப்படி தேவையோ அப்படி மாத்திக்கோ என்றவன் அறையின் மூலையில் இன்னும் பிரிக்கப்படாமல் இருந்த புத்தம் புது கபோர்டின் முன் மனைவியை கொண்டு நிறுத்தி, இது சிண்ட்ரலாவுக்காக வாங்கினது என்று பிரிக்க, அதில் ஆர்த்திக்கு பிடித்தமான கார்ட்டூன்கள் வரையப்பட்டிருப்பதைக் கண்டு அவள் விழிகள் விரிந்தது. இது எப்போ வாங்கினீங்க? நான் இப்போதான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு தான் நம்ம ரூமை கவனிச்சியா என்று சர்வா கேட்க அவள் என்ன சொல்லுவாள்? மாலை சர்வாவிற்கு டீ கொண்டு வந்த போது ஒரு முறை, இதோ இப்போது இரண்டாவது முறையாகத்தான் இங்கே வருகிறாள். முதல் முறை வெங்கடேசன் முதற்கொண்டு உறவினர்கள் இருந்ததில் பெரிதாக அவள் அறையை கவனிக்கவில்லை. இப்போது சொல்லவே வேண்டாம். சர்வா வரும் வரையில் அவள் அவளாகவே இல்லை. இதில் எங்கிருந்து இதையெல்லாம் கவனிக்க? சாரி, நான் என்று அவள் ஆரம்பிக்கவுமே, ஹே, சும்மா தான் கேட்டேன், எனக்கு புரியுது. ஆனால் நீ ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்ட மாதிரி திரும்ப சாரி சொல்லிடாதம்மா என்று சிரிக்க அவள் முகத்திலும் புன்னகை. இது வாங்கி ஒரு வாரம் ஆகுது. குழந்தைங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பெட், ஸ்டடி டேபிள் எல்லாமே ஆர்த்திக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் நேராக காஞ்சிபுரத்தில் டெலிவரி கொடுக்க சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியும் அரவிந்த், அஸ்வின் சீர் இங்கே தான் அடுக்குவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோடு சேர்த்து குழந்தைக்கான திங்ஸ் வைக்க இங்கே இடம் பத்தாது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே ஷிஃப்ட் பண்ண தானே போகிறோம். அதுதான் நேராக பகலவன் வீட்டில் இறக்க சொல்லிட்டேன். நம்ம அங்கே போன பிறகு எடுத்துக்கலாம் என்று சொல்ல அஞ்சு தன்னை மறந்து சர்வாவை பார்த்திருந்தாள். இந்த கபோர்டில் என்னோட ட்ரெஸ், திங்ஸ், கேஷ் இருக்கும். சம்பளம் வந்ததும் அம்மா கிட்ட 10,000 கொடுத்துருவேன். அது அவசர தேவைக்கு மட்டும்தான். மற்றபடி மளிகையில் இருந்து இபி பில் வரைக்கும் நான் தான் பே பண்ணுவேன் என்றவன் லாக்கரை திறந்து, அம்மாவுக்கு கொடுத்தது இல்லாமல் அவசர தேவைக்காக இதில் கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பேன். பால், காய்கறி, சிண்ட்ரலாவுக்கு, அப்புறம் உன்னோட தேவைக்கு இதிலிருந்து எடுத்துக்கோ. என்ன பர்பஸ்க்காகன்னு எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த நோட்டில் எழுதி வச்சுடு. நானுமே எடுக்கிற பணத்துக்கான கணக்கை மறக்காமல் நோட் பண்ணிடுவேன் என்று சர்வா சொல்லிக் கொண்டிருக்க, அஞ்சுவிற்கு தன்னை அறியாமல் அசோக் குழந்தையின் செலவுகளுக்கு பணம் கொடுக்காமல் அலைகழித்தது. தன்னையும் ஆர்த்தியையும் ஏளனம் பேசியது எல்லாம் நினைவில் எழுந்து நெஞ்சை அழுத்தியது. கண்கள் தன் போக்கில் கண்ணீர் சொரிய விம்மும் மனதை கட்டுப்படுத்த முடியாதவள் சர்வாவிடமே சரணடைந்தாள். புரியுதா அஞ்சு என்றவனிடம் தன் கண்ணீரை மறைத்தபடி தலை குனிந்தவள் அதே வேகத்தில் கணவனை கட்டிக்கொண்டாள். என்னவென்று புரியாமல் அவளை பார்த்திருந்தவனுக்கு அஞ்சனாவின் கண்ணீர் தன் நெஞ்சை சுடவும் தான் அவள் அழுகிறாள் என்பதே புரிந்தது. அஞ்சு, என்னாச்சு என்று அவள் முகம் நிமிர்த்தினான். ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையில்லாத ஞாபகம், அது வேண்டாம், நீங்க மட்டும்தான் வேணும் என்றவளின் அழுகை இப்போது அதிகரிக்க அசோக்கை எண்ணி சர்வாவின் தாடை இறுகியது. அஞ்சு ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேனே என்று கண்ணீரை உள்ளிழுத்தபடி கேட்டவள் தன் துயர் துடைக்க அவன் மார்போடு இன்னுமே ஒன்றினாள். எதையும் நினைக்காத அஞ்சு, இதுதான் உன்னோட வாழ்க்கை. இந்த நிமிஷத்தை மட்டும் பாரு. குப்பைகளை நினைக்காத. இது உன்னோட புது பிறவி. உன் கண்ணீர் அவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இனி நீ அஞ்சனா சர்வேஸ்வரன், இது மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் கண்ணீர் மெல்ல குறைந்தது. அஞ்சுவை அணைத்து கொண்டு நின்ற சர்வா அவளை அவள் போக்கில் விட்டு விட்டான். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தன் பேச்சு அவள் ரணத்தை கிளறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவன் தானாகவே அவள் மீளும் நேரத்தை மனைவிக்கு கொடுக்க, அவன் கரங்களோ அவளை அதூரமாக அரவணைத்திருந்தது. மெல்ல அவனை பிரிந்தவள் விழிகள் சிவந்து போயிருந்த போதும் அழுகை முற்றிலுமாக நின்றுவிட்டிருந்தது. முகத்தை அழுத்தமாக துடைத்தவள் குரலை செருமி, கேஸ் சிலிண்டருக்கும் இதிலிருந்தே கொடுக்கணுமா, இல்லை நீங்களே கொடுப்பீங்களா என்றதில் சர்வா முகத்தில் இளநகை படர்ந்தது. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டடி என்று அவள் நெற்றி முட்டி ஆசுவாசமாக புன்னகைத்தவன், நீதான் கொடுக்கணும் என்று அவள் தலையை பிடித்து ஆட்டினான். அடுத்து பார்க்கலாமாங்க என்றதும் அடுத்திருந்ததை சுட்டி காண்பித்து, இந்த கபோர்ட் முழுக்க அஃபிஷியல் ஃபைல்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமானதுங்கிறதால லாக்ல தான் இருக்கும், அதோட சாவி என்று மற்றொரு ஷெல்ஃபில் புத்தகத்திற்கு பின்பாக வைத்திருந்ததை எடுத்து அவளிடம் கொடுத்தவன், சாவி எப்பவும் இங்கே தான் இருக்கும், அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த இடம் தெரியும், இப்போ உனக்கும் என்று சொல்ல புரியாமல் அவனை பார்த்தாள். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க, அதுவும் முக்கியமான ஃபைல்ஸ் என்றவளை இடையிட்டவன், நீதானே என் ஒய்ஃப் என்றான். ஆமாம், ஆனால் இது உங்கள் வேலை சம்பந்தப்பட்டது, ரொம்ப முக்கியமானதும் கூட, எனக்கு இதெல்லாம் ஏன் தெரியணும் என்றவளுக்கு சத்தியமாக இதெல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. இதற்கு முன் கணவன் மனைவியாக அவள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த அளவு அவலட்சணமாக இருந்ததற்கு
அவள் என்ன செய்வாள்? காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அந்த வீட்டிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல வேலைகள் வரிசை கட்டி நிற்கும். அதையெல்லாம் முடித்து இரவு ஓய்ந்து படுக்க செல்பவளை அவள் விருப்பத்தை பற்றிய கவலையே இல்லாமல் அசோக் கசக்கி முகர்வான். அதை மீறி குடும்பத்தை நிர்வகிப்பது, பணத்தை கையாள்வது, பரஸ்பர பேச்சுக்கள், அனுசரணை, அன்பின் பரிமாற்றம் என்று எதையும் அறியாதவளுக்கு ஒரே நாளில் சர்வா அனைத்தும் திருத்தி அமைக்க திணறித்தான் போனாள் அஞ்சனா. எனக்கு ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டா எடுத்து கொடுக்க உனக்கு இதெல்லாம் அவசியம் தெரியணும். ஆனால் எப்பவும் லாக்கில் இருக்கணுங்கிறத மறந்துடாத அஞ்சு என்றிட புரிந்ததாக தலையசைத்தாள். இப்போதைக்கு அவ்வளோதான் என்று இரு கரங்களையும் நெட்டி முறித்தவன், ஒரு டீ கிடைக்குமா என்றான். இப்போவா? நீங்கள் அதிகமாக டீ குடிப்பீங்களா? சென்னை வந்த பிறகு அதுவாக பழகிடுச்சு. ஆனால் இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கு, சூடாக டீ இருந்தால் நல்லாயிருக்கும் என்றதும், சரி எடுத்துகிட்டு வர என்றவள் மனம் அத்தனை லேசாகி போயிருந்தது. சர்வா வரும் முன்னே பலவித கற்பனைகளால் சூழப்பட்டு நினைவலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு என்று சித்திரவதை கொண்டிருந்தவளின் மனம் இப்போது வெகுவாக கனிந்திருந்தது. இரவும் இருட்டும் மட்டுமே கணவனுடனான வாழ்க்கை என்று நினைத்திருந்தவளுக்கு சர்வாவின் பார்வையும் பேச்சும் அத்தனை இதமளித்திருந்தது. திலகாவின் ஆசை, சர்வாவின் எதிர்பார்ப்பு, அவளின் இயலாமை என்று அனைத்தையும் மனதினுள் போட்டு தன்னைத்தானே வருத்தி எத்தனை பயந்து போயிருந்தாள். ஆனால் இப்படி ஒரு இதமான இரவை அவள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அவள் வாழ்வின் சிறந்த நிமிடங்கள் என்றால் அது சர்வாவுடனான இன்றைய நிமிடங்கள்தான். அவள் அச்சங்களை அர்த்தமற்றதாக்கியதில் அஞ்சுவிற்கு சர்வம் சர்வேஸ்வரன் மயமாகி போயிருந்தது. அவளையும் அறியாமல் இதழ்களில் வீற்றிருக்கும் புன்னகை, லேசாகி இருக்கும் மனம், சர்வாவுடனான நிமிடங்கள் முடிந்துவிடக் கூடாதே என்ற ஏக்கம், இது போன்ற இதமான இரவுகள் தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்துமே அவளுக்கு புதிது. அதிலும் அவன் மார்பில் தஞ்சம் புகுந்து இலைப்பாரும் தருணம் அவள் மொத்த கவலைகளும் ஒன்றுமற்றதாகி போய்விடுவதை கண்டு அவளுக்கே பெரும் ஆச்சரியம். அனைத்திற்கும் மேலாக எத்தனையோ எதிர்பார்ப்புகளை சுமந்த இரவை அவன் கையாளும் விதத்தில் அஞ்சுவின் மனம் மொத்தமாக அவனிடம் தஞ்சம் புகுந்து விட்டது. சர்வேஸ்வரனின் அருகாமையில் ஏதோ மாய சுழலுக்குள் ஈடுபடுவது போல மனம் அவளையும் அறியாமல் அவன் திசையில் பயணிப்பதைக் கண்டு அவள் முகத்தில் புன்னகை மிளர்ந்தது. கணவனின் வார்த்தைகள் அவள் மனமெங்கும் தித்திக்க கொதித்த தேநீரில் தித்திப்பை சேர்த்து இருவருக்குமாக கொண்டு வந்தாள். ஏசியின் அளவை சரிபார்த்து ஆர்த்திக்கு போர்வையை போர்த்தி கொண்டிருந்தவன் அஞ்சுவின் கையில் 2 டம்ளர்கள் இருப்பதைக் கண்டு, ஹே, உனக்கும் நைட்டில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா என்றான். இதுவரை இல்லை, ஆனால் இப்போ உங்களுக்காக. எனக்காகவா? இல்லை, எனக்கு உங்களோட சேர்ந்து குடிக்க ஆசையாக இருந்துச்சு, அதுதான் போட்டுட்டு வந்தேன். சரி, சிண்ட்ரலாக்கு நல்ல தூக்கம் போல, எந்திரிக்கவே இல்லை என்றான். இன்னைக்கு முழுக்க அவ்வளோ ஆட்டங்க, அதுதான் அசந்து தூங்குறா, நீங்கள் எடுத்துக்கோங்க என்றதும் டம்ளரை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். அப்புறம் உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இதுதான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட், இங்கே தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்றான். முதல்ல குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம், ஆனால் அது அம்மாவோட ஹாஸ்பிட்டலில் இருந்து தூரமாக இருந்ததால் இங்கே மாறினோம். நான் இந்த வீட்டை செலக்ட் பண்ண காரணமே இந்த பால்கனி தான் என்றதில் அஞ்சுவின் விழிகள் அவன் முன்னே விஸ்தாரமாக இருந்த இடத்தை சுற்றி வட்டமிட சர்வாவின் விழிகளோ மனைவியை வட்டமிட்டு கொண்டிருந்தது. அது பால்கனி போலவே தெரியவில்லை, மற்றும் ஒரு அறை போலத்தான் இருந்தது. சுற்றிலும் இரும்பு கம்பிகளால் சூழப்பட்டு இருந்த பால்கனியில் ஒரு புறம் அவன் எக்ஸசைஸ் செய்யும் கருவிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருக்க, மறுபுறம் செய்தித்தாள்கள் அணிவகுத்திருந்தன. அங்கே மாட்டப்பட்டிருந்த ஊஞ்சலை கண்டதுமே புரிந்து போனது அது ஆர்த்திக்காக புதிதாக வாங்கப்பட்டிருப்பது என்று. இரும்பு கம்பிகளை ஒட்டி இருந்த சுவரில் சில செடிகள் வைக்கப்பட்டிருக்க, அதை ஒட்டி சோஃபா நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. நீ இன்னுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க? மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கோ, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் என்றான். பரவாயில்லைங்க, இருக்கட்டும், எனக்கு பழக்கம்தான். அதுக்காக ஜுவல்ஸ் கூடவா என்றதும் தான் நினைவு வர, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கழட்டி வச்சுட்டு வரேன் என்றவள் அட்டிகை ஆரமெல்லாம் கழற்றி பத்திரப்படுத்திவிட்டு கணவனிடம் வந்தாள். அஞ்சனா பால்கனிக்கு வந்தபோது வழக்கமான தன் இடத்தில் அமர்ந்து எதிரில் இருந்த டீப்பாயில் கால்களை நீட்டியபடி டீ குடித்து கொண்டிருந்தவன், தூக்கம் வருதா அஞ்சு, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா என்றான். சே, அப்படியெல்லாம் இல்லை, ஒரு வாரமாகவே என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நல்லா தூங்க வச்சாங்க. இப்போ சுத்தமாக தூக்கம் இல்லை, அதோடு எனக்கு உங்களோட இருக்க தோணுது என்றால் தன் மனதை மறையாமல். அஞ்சு தனக்கு தூக்கம் இல்லை என்றதும், அப்புறம் ஏன் அங்கே நின்றுட்டுருக்க, வா உட்கார் என்றதும் அவன் அருகே அமர்ந்தவள், உங்களுக்கு தூக்கம் வருதா என்றாள். எனக்கா? நோ வே, எத்தனை வருஷமாக நான் காத்திருந்த நாள் இது, இன்னைக்கு எப்படி தூக்கம் வரும்? அதுவும் நீ என் பக்கத்தில் இருக்கிறப்போ, உன்னோடு பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கிறப்போ என்றவன் இன்னும் டீ அவள் கையில் இருப்பதைக் கண்டு,
இன்னும் டீயை கையிலேயே வச்சிட்ருக்க, சூடு ஆறிடும், குடி என்றான். எனக்கு ரொம்ப சூடாக குடிக்க முடியாது, சின்ன வயசுலேருந்தே மிதமான சூட்டில் குடிச்சு தான் பழக்கம் என்றவள் மெல்ல டீயை பருக குளிர்காற்று முகத்தில் அரைந்தது. மழை வரும் போல இருக்கீங்க என்று அஞ்சனா சொல்லவும், கண்டிப்பாக வரும். சரி, நம்ம காஞ்சிபுரம் ஷிஃப்ட் ஆகிறதால நீ திரும்ப அதே கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது அஞ்சு என்றான் சர்வேஸ்வரன். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. ஆரம்பத்தில் நான் வேலைக்கு போனதே அப்பாவுக்கு பாரமாக இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் எனக்கே அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லரிங்கும் கற்றுக்கிட்டேன் என்றவளின் சரளமான பேச்சை கேட்க வசதியாக தன் ஒற்றை கரத்தை சோஃபாவில் படரவிட்டபடி மனைவி புறமாக திரும்பி அமர்ந்தான் சர்வேஸ்வரன். இங்கே இல்லைன்னா என்ன, காஞ்சிபுரத்தில் எனக்கு வேலை கிடைக்காமல போயிடும். எப்படியும் நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவேன். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சு காலையில் மதியம் சமையலெல்லாம் 7:30 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆர்த்தியையும் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் என்று பேசிக்கொண்டே சென்றவள் சட்டென தன் பேச்சை நிறுத்தி, சாரி, உங்களை கேட்காம நானே பேசிகிட்டு இருக்கேனே. உங்களுக்கு நான் வேலைக்கு போகிறதுல எதுவும் பிரச்சனை இல்லை தானே என்று தவிப்போடு கேட்க, இல்லை என்று தலையசைத்தான். அப்பாடா என்று அவள் ஆழ்ந்த மூச்சை எடுக்கவும், ஆல்ரெடி உனக்கான வேலையும் காஞ்சிபுரத்தில் நான் பார்த்துட்டேன் அஞ்சு. நம்ம வீடு கிரகப்பிரவேசம் முடிச்சு 1 வாரத்தில் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நீ கிளம்பலாம் என்றிட அஞ்சுவிற்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே புரியலை, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்றாள். ஏன்? அங்கே வேலைக்கு போகக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதனால தான் வெங்கட் சாரை சம்மந்தப்படுத்தி என்றவளுக்கு அன்றைய நாளை நினைத்து பார்க்கவும் பிடிக்காமல் போக, அதை விடுங்க, நான் ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதை கேட்கலாமா? ஒய் நாட், கேளு. நீங்கள் என்னை முன்னாடியே என் வீட்டில் பார்த்து தான் சொல்லியிருந்தீங்களே, அது எப்போ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேட்ட? திரும்ப கேளு. இல்லை, உங்களுக்கு எப்போ இருந்து என்ன பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு என்றாள் அஞ்சனா. இதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? நீயா கேட்காம போயிருந்தாலும் என்னோட தேவதையை, என் சிண்ட்ரலாவை நான் முதல்ல சந்தித்த தினத்தை நானே சொல்லியிருப்பேன் என்று ஆசையும் ஆர்வமுமாக அன்றைய நாளில் மூழ்கினான் சர்வா. உன்னை முதல்ல பார்த்தப்போ உனக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அஞ்சு. என்னதான் நம்ம சொந்தமாக இருந்தாலும் பல வருஷம் முன்னாடியே நம்ம குடும்பத்துக்கு இடையில பேச்சுவார்த்தை குறைஞ்சி போயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து மாமா அட்ரஸ் எடுத்துகிட்டு அப்போ தான் நான் முதல் முறையாக உங்கள் வீட்டுக்கு வந்தது. நான் வந்தப்போ நீங்கள் 4 பேரும் வராண்டாவில் விளையாடிட்டு இருந்தீங்க. ரெட்டை போட்டுட்டு பச்சை நிற பாவாடை, டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டுன்னு தலையில் மல்லிப்பூ கனகாமரம் இல்லாமல் ரோஸ் கலரில் நெருக்கமாக கட்டியிருந்த பூவை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது பேர் தெரியலை என்றதும், டிசம்பர் பூங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பூக்கும். நானும் அர்ச்சனாவும் தான் போட்டி போட்டுட்டு பறிப்போம். யார் அதிகமாக கட்டுவான்னு எங்களுக்கு இடையில போட்டியே நடக்குங்க என்று ஆர்ப்பரித்தவளின் பேச்சில் லயித்து போன சர்வாவிடம் கனத்த அமைதி. என்னதான் அவர்கள் வீட்டில் முல்லை கொடி இருந்தாலும் ரோஸ் மற்றும் ஊதா நிறங்களில் பூக்கும் பூக்களை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அருணா இது வேண்டாம், நல்லாவே இல்லை என்று ஈஸ்வரியிடம் வாக்குவாதம் செய்திட, காலை மாலை 2 வேளையும் டிசம்பர் பூக்கள் மற்ற மூவரின் பின்னலை அலங்கரிக்கும். என்னங்க என்னங்க என்று சர்வாவின் முன் அஞ்சு கையசைக்கவும் தான் தன்னை மீட்டு கொண்டவன், என்ன சொன்ன என்றான். அது டிசம்பர் பூன்னு நான் சொல்லிட்டேன், அடுத்து என்னாச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும் என்றாள். அன்னைக்கு குட்டி ஜிம்மிக்கு கையில் பச்சை கலர் வளையல் போட்டிருந்த, அது மட்டும் இல்லை 2 கையிலையும் அழகாக குட்டி குட்டியாக வட்டமாக மருதாணி வச்சிருந்த என்றவனை இடையிட்டு, எப்படிங்க என்றாள் ஆச்சரியம் தாளாமல். என்ன கேட்குற? இல்லை, என்னோட ட்ரெஸ் கலர், வளையல், டிசம்பர் பூ எல்லாம் இவ்வளோ வருஷம் கழிச்சும் சரியாக சொல்கிறீங்க, அதுதான் எப்படின்னு கேட்குறேன் என்றதில் அவனிடம் மந்தகாச புன்னகை. நீ இல்லாமல் போனாலும் இத்தனை வருஷம் என்னோட இருந்தது அந்த அஞ்சு தான். நான் வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு பாவாடையை நுனி விரலால் லேசாக தூக்கி பிடிச்சபடி யார் வேணும்னு கேட்டு என் முன்னாடி தேவதை மாதிரி வந்து நின்ன என்றதில் அஞ்சனாவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. பின்னே அவர்கள் வீட்டில் இருக்கும் செடியில் இருந்து மருதாணி இலைகளை பெண்கள் அனைவருக்கும் வைத்து அழகு பார்ப்பார் ஈஸ்வரி. காலப்போக்கில் மற்றவர்கள் மெஹந்தி கோனுக்கு மாறிவிட அஞ்சனாவிற்கு மருதாணியை பிரிய மனமில்லை. மாதத்திற்கு 2-3 முறை மருதாணி அரைத்து வைத்துக் கொள்வாள். அப்படி ஒரு நாள் தான் சர்வேஸ்வரன் வெங்கடேசனை தேடி வந்தது. அன்று ஈஸ்வரியை நச்சரித்து 20 ரூபாயை வாங்கி கொண்டு அருணாவும் அர்ச்சனாவும் மெஹந்தி வைத்து கொண்டிருந்தனர். அஞ்சலி சில நேரம் கோன், சில நேரம் மருதாணி என்று விருப்பத்திற்கு ஏற்ப வைத்துக் கொள்வாள். அதனால் முதலில் தங்கைக்கு வைத்துவிட்டு பின் அவள் வைத்துக் கொள்வதுதான் வழக்கம். மாமாவை தேடி வந்த என்கிட்ட யார் என்னன்னு விசாரிச்ச. நான் அம்மாவோட பேர் சொல்லி சொன்னோன்னு சொன்னதும், அம்மாவை உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருந்ததால உடனே வாங்க உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் கூட யோசிக்காம கையில் வச்சிருந்த மருதாணியை கழுவிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்த.
எனக்கு அதுலேயே உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. இத்தனைக்கும் உன்னோட அக்கா தங்கச்சி எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. உன்னோட அக்கா என்னன்னு விசாரித்ததோடு சரி. அப்பா வருவங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. அத்தையும் வெளியில் போயிருந்தாங்க போல். அதனால் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது நீ தான். ஆனால் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததோட என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அப்படியா? ஆமாம், ஏன் உனக்கு நினைவில்லையா? இல்லைங்க, அப்பாவை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. சிலருக்கு வாசலோட பதில் சொல்லி அனுப்பிடுவோம். சொந்தமாக இருந்தால் சாப்பிட வைக்கணும்னு அப்பா சொல்லியிருக்கார். எனக்கு அன்னைக்கு சரியான பசி. என்னதான் மாமா வீட்டில் என்னையும் அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் நான் எங்கள் அம்மாவை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் பசின்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு உடனே நீ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த. நானும் மறுக்காமல் சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அத்தை வந்து குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்டப்போ நான் சாப்பிட்டதை சொன்னேன். அவங்க சொல்லி தான் தெரிஞ்சது அது உனக்காக வச்சிருந்த சாப்பாடுன்னு என்றான் சர்வேஸ்வரன். அஞ்சு வீட்டில் எப்போதும் அளவாகத்தான் சமைப்பது. உணவை வீணாக்கும் நிலையில் இல்லாதவர்கள் திடீர் விருந்தினர் வந்தால் அவர்களுக்காக தனியாக சமைத்து கொடுப்பதுதான். அன்று மற்றவர்கள் எல்லாம் முதலில் உணவை முடித்திருக்க மருதாணி அரைத்து கொண்டிருந்ததால் அஞ்சு சாப்பிடவில்லை. சாப்பிட்டு விட்டு வந்து வைக்கிறேன் என்ற போதும் அஞ்சலி அடம் பிடித்ததில் ஈஸ்வரி வீடு திரும்பியதும் மகளுக்கு ஊட்டிவிட்டு விடுவார் என்பதால் அவளுக்கு வைத்துவிட்டு தானும் வைத்து கொண்டிருந்தாள். நிஜமா அந்த வயசில் யாருமே இப்படி தன்னோட சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் நீ அன்னைக்கு என் மனசில் அந்த அளவு ஆழமாக பதிஞ்சிட்ட. 1/2 மணி நேரம் பேசினதெல்லாம் இன்னும் என் மனசில் பசுமையாக இருக்கு அஞ்சு. மாமா வந்ததும் பேசிட்டு கிளம்பிட்டேனே தவிர்த்து அன்னைக்கு முழுக்க எனக்கு உன்னோட ஞாபகம்தான். அந்த நேரம் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்த எங்களுக்கு பெருசாக சொந்தம் கிடையாது. அப்போதைய நிலைக்கு மாமா மட்டும்தான். மாணிக்கம் மாமாவும் மாமியும் 2 நாள் பார்த்துக்கிட்டதோடு சரி. மாமியோட அம்மா இறந்துட்டதால அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு படிப்பையும் பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்க முடிஞ்ச என்னால் அதுக்கப்புறம் யாருமே இல்லாதது ஒரு வித வெறுமையை கொடுத்தது. அத்தைக்கு என்னங்க ஆச்சு? எதுக்காக ட்ரீட்மெண்ட் என்றாள் அஞ்சனா. அம்மாவுக்கு கர்ப்பப்பை கேன்சர். பழைக்க மாட்டாங்களோன்னு நான் பயந்திருந்த காலகட்டம். கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்க்கணுன்னு சொன்னதால் மாமாவை அழைச்சிட்டு போக தான் நான் வந்திருந்தேன். அப்போ தான் நான் உன்னை பார்த்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டதால் நான் வரலையே தவிர்த்து உன்னை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் நினச்ச உடனே வர்ற அளவுக்கு என்னோடய நிலைமையும் கிடையாது. திரும்ப 3 வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்தேன். அப்போ நான் எக்ஸாம் எழுதியிருந்த புதுசு. வெரிஃபிகேஷனுக்கு சென்னை அட்ரஸ் தேவைப்பட்டது. அதனால் மாமா கிட்ட பேச வந்திருந்தேன். அப்போ உன்னை 2வது முறையாக பார்த்தேன். அன்னைக்கு உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அத்தை துணி காய வைக்க போயிருந்ததால் அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டு வந்ததும் தண்ணி கொடுத்தேன். சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். நான் வேண்டான்னு சொல்லவும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்றால் ஆர்வம் தாங்காமல். ஏன் இல்லாமல்? மாம்பழ கலர் பாவாடை, மெரூன் கலர் ப்ளவுஸ், அதே கலரில் தாவணி போட்டிருந்தேன். அன்னைக்கும் கையில் மருதாணி வச்சுருந்தேன். ஆனால் போன முறை மாதிரி ஆரஞ்சு கலரில் இல்லாமல் இந்த முறை உன்னோட விரல்கள் செக்க செவியல்னு இருந்தது. இதோ இது போல என்று அஞ்சுவின் கைகளை உயர்த்தி காண்பித்தவன் அதே வேகத்தில் அவள் உள்ளங்கையில் தன் உதடுகளை பதிக்க மருதாணியின் வாசம் அவனை சொக்க வைத்திருந்தது. சட்டென உடல் முழுக்க பரவிய சிலிர்ப்போடு அஞ்சு கணவனை பார்த்திருக்க, ரொம்ப வாசமாக இருக்கு அஞ்சு என்றவனின் உதடுகளும் மீசையும் போட்டி போட்டுக்கொண்டு இன்னுமே அழுத்தமாக உரசி கூசி சிலிர்க்க செய்தது. என்னங்க என்று தத்தளித்த அஞ்சுவை உணர்ந்தவன் சடுதியில் தன்னை மீட்டிக்கொண்டு, எங்க நிறுத்தின என்றான். அது அது என்றவளுமே இன்னும் அவன் தீண்டலிலும் வெம்மையிலும் சுழன்று கொண்டிருக்க எங்கனம் அவனுக்கு பதிலளிக்க? அன்னைக்கு நீ ஏதோ விசேஷத்துக்கு தயாராகி இருந்த மாதிரி தான் இருந்த. அப்போ உனக்கு என்ன ஞாபகம் இருந்ததான்னு தெரியல. ஆனால் என் கையில் ரத்தம் வந்ததை பார்த்துட்டு கட்டு போட்டு விட்ட. அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்றாள். ஞாபகம் இருக்குது. ஆனால் அது நீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படிங்க அடிபட்டது என்றதும், அன்னைக்கும் இதே கேள்வி கேட்டு உனக்கு நான் பதில் சொன்னேன் என்றான் சர்வா சிரிப்போடு. மறந்துடுச்சு, திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. அது அன்னைக்கு நீ வீட்டில் இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பஸ்ஸில் இருந்து இறங்கி வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ ஒரு பைக்காரன் இடித்ததால் ரத்தம் வந்துடுச்சு. நானே கவனிக்கல. ஆனால் நீ அதை கவனித்து கேட்டதோடு எனக்கு மருந்தும் போட்டுவிட்ட என்றான். எந்த இடத்துல உங்களுக்கு அடிபட்டது? எதுக்கு கேட்குற? சொல்லுங்க என்று அவன் இடது கையை எடுத்து ஆராய புன்னகையோடு தன் வலக்கரத்தை நீட்டினான். இந்த கையில் தான் அடிபட்டிருந்தது. நீ கொடுத்த டீயை எடுத்தப்போ தான் பார்த்துட்டு கேட்டேன்.
என்ற முழங்கையை சுற்றியிருந்த இடத்தை காண்பிக்க அஞ்சுவின் விரல்கள் மெல்ல அவ்விடத்தை வருடியது. அதுக்கப்புறம் உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது தெரிஞ்சு மாமா கிட்ட உன்னை பெண் கேட்டது. அப்போ எனக்கு வீடு, வயசு, வேலை எதுவுமே இல்லைன்னு அவர் மறுத்ததில் முதல்ல அப்படி ஒரு கோபம். ஆனால் மெல்ல யோசிச்சு பார்க்குறப்போ 4 பெண்களோட தகப்பனா அவர் சரின்னு தோணுச்சு. அப்போவும் எனக்கு உன்னை இழக்க மனமில்லை. பேசாமல் தூக்கிட்டு போய் தாலி கட்டிடலான்லாம் யோசிச்சிருக்கேன் என்று சிரிப்போடு சொல்ல, அஞ்சுவோ ரொம்ப வலிச்சதா என்றாள் உடைந்த குரலில். அஞ்சு என்று சர்வா அவள் முகத்தை நிமிர்த்த, அவளோ சட்டென அவன் தோளில் முகம் புதைத்தாள். அஞ்சுமா என்றதில் அவள் விசும்பல் அழுகையாக உருமாறியது. என்னை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஏன் அப்படி செய்யல என்றதில் சர்வா அசைவற்று போக அவளோ அழுகை குறையாமல் அவன் பனியனை பிடித்தபடி கதறினாள். சர்வா அவளை அணைத்து கொண்டு தேற்ற முற்பட்டதில் அவன் மடி சாய்ந்தவள் அழுகை கதறலாக மாற்றம் பெற ஒரு கட்டத்தில் அப்படியே சர்வாவின் மடியில் உறங்கியும் போயிருந்தாள்.